நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி எங்கள் பகுதிக்கு சாலை வசதிகளை அமைத்து தரவில்லை, ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற உங்கள் கட்சியினுடைய அந்த உறுப்பினர் சீட்டை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று கூறிய ஒரு பகுதி மக்களை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிகுந்த கடும் கோபத்தோடு திட்டி அவர்களை ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்திருக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார், எதற்காக அப்படி செய்தார், இது எங்கு நடந்தது என்பது குறித்து தான் இந்த காணொலியை பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அந்த சம்பந்தப்பட்ட காணொலியை நமது மேடையில் அனைவரும் காண்போம். ஏற்கனவே இந்த காணொலி 2 நாட்களாக எங்கும் பகிரப்பட்டு வருகிறது. நமது நண்பர்களும் பார்த்திருப்பீர்கள். இருந்தபோதும் நாம் வழக்கமாக ஒரு செய்தியை தொட்டு பேசும் பொழுது அது சம்பந்தப்பட்ட காணொலியையும் காட்டுவது நமது வழக்கம் என்பதால் தற்பொழுது அந்த காணொலியை முதலில் பார்ப்போம். பிறகு அது குறித்து நாம் விளக்கமாக விரிவாக பேசுவோம். போட்டா கப்பல் ரெண்டா ஏன்டா நீ மாட்டினா கொடுத்துல அவடு கீழெல்லாம் நம்ம ஜூம் அவுட் அவுட் பண்ணவே போதும். மாட்டினா அவங்க அம்மாலடி எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்கள் செல்லே போடவே இல்லை. அப்போ நான் உறுப்பிடுவாங்க. அவனே போட்டு வாங்கிட்டேன். நானும் மரியாதை தாங்க பேசுகிறேன். நிப்பாட்டுங்க, வேண்டாம் கொடுக்குறேன். உறுப்பினர் கொடுக்குறாங்க, வீடியோ எடுக்கிறோம். கொடுங்க, வேணா உறுப்பினர் கொடுக்குறாங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். உறுப்பினர் கொடுக்குறாங்க. என்னடா என்னடா உறுப்பினர் கொடுக்குறாங்க. காணொலியை பார்த்த அனைவருக்கும் என்ன விஷயம் என்பது புரிந்திருக்கும். ஆம் நண்பர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி தொட்டியம் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்திற்கு தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இல்லம் தேடி உறுப்பினர் அட்டைகளை கொடுத்து அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு தெரிந்த அணுகுமுறையில் அவர்களுடைய பாதையில் தங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வலிமைப்படுத்த இது போன்ற செயல்களை செய்வது வழக்கம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் இந்த அளவிற்கு இறங்கி மக்களிடம் சென்று அவர்களை வலுக்கட்டாயமாக தங்களுடைய கட்சிக்குள் உறுப்பினர்களாக கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் இந்த எம்எல்ஏ, அவர் பேரே உதயசூரியன், அந்த அளவிற்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விசுவாசமாக இருந்திருக்கிறார். அவரது குடும்பம் விசுவாசமாக இருந்திருக்கிறது. அவர் பெயரையே உதயசூரியன் என வைத்திருக்கிறார்கள். இவருக்கு உதயசூரியன் என பெயர் வைத்தவர் நிச்சயமாக அறிஞர் அண்ணா காலத்து அரசியல்வாதியாக அவருடைய தந்தை இருந்திருப்பார். அதனால தான் அவரை அவ்வளவு பற்றோடு அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த காணொளியில் இந்த உதயசூரியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், சங்கராபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் இருப்பவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த உறுப்பினர் சீட்டை அல்லது அந்த படிவத்தை எதையோ ஒன்று வழங்குகிறார். அப்படி வழங்கும் பொழுது அங்கே ஒரு பிரிவாக நின்று கொண்டிருந்தவர்கள் அதை வாங்க மறுக்கிறார்கள். நீங்கள் தான் எங்கள் பகுதிக்கு சொன்னபடி சாலை அமைத்து தரவில்லையே, நீங்கள் ரோடு போட்டு தரல, அதனால் நீங்கள் கொடுக்குற அதை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனடியாக அதற்கு சாந்தமாக அல்லது இருக்கின்ற சூழ்நிலையை விளக்கி அவர்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்ல வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக கோபமாக அவர்களை திட்டி தீர்க்கிறார், ஒருமையில் பேசுகிறார். இது போதாதென்று அங்கே இருந்தவர்கள் அவர்களை அந்த படம் எடுக்க விடாமல் தடுக்கிறார்கள், அவருடைய அந்த செல்லை பறிக்கிறார்கள். இப்படியெல்லாம் எதற்காக மக்கள் மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் இன்னும் 6 மாதத்தில் அவர்களிடம்தான் சென்று வாக்கு கேட்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்கின்ற மமதையில்
இப்படியெல்லாம் நடந்து கொள்வது ஜனநாயக விரோதம். அவர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி ஏன் எங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தரவில்லை, ஆகவே நாங்கள் அந்த உறுப்பினர் சீட்டை வாங்க மாட்டோம் என்று தானே சொன்னார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் வரும்பொழுது செய்து தருகிறோம் என்று சொல்லலாம், அல்லது சாலை அமைத்து தர முடியாத சூழ்நிலையை விலக்கி சொல்லலாம். அதை விடுத்து அவர்களிடம் கோபப்படுவதோ, அவர்களை ஒருமையில் பேசுவதோ, அல்லது உங்களோடு வந்திருக்கின்ற ஆட்கள் அவர்களை மிரட்டுவதோ என்பதெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதுதான் நமது கருத்து. நண்பர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 4.5 வருடத்தை முடித்து விட்டார்கள். இன்னும் 6 மாத காலம் கூட இல்லை. இந்த காலத்திற்குள் நிச்சயமாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் கேட்கிறார்கள். வழக்கமாக மக்கள் மிக தெளிவானவர்கள். என்ன செய்வார்கள்? ஆட்சியில் இருப்பவர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்களை அனுசரித்து தான் நடந்து கொள்வார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கிறது. யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களை ஒட்டி தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அந்த உறுப்பினர்கள்லாம் வெற்றி பெறுவார்கள். அதற்கு ஒரு காரணமும் சொல்வார்கள். ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் வென்றால்தான் நமது பகுதிக்கு நலத்திட்டம் வரும். இது அனைத்து ஆட்சிகளிலும் சொல்வது தான். அப்படி இருக்கின்ற மக்கள் கடைசியாக மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது, அந்த பகுதிக்கு அவர்கள் ஓட்டு கேட்டு வரும் பொழுது, அவர்கள் செய்யாமல் விட்டதையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். இது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படியெல்லாம் மக்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவித்தவுடன் அவர்களை அடிக்கப் போவது, அவர்களை திட்டுவது, அவர்களை வசைபாடுவதென்று அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். இதைத்தான் நாம் கண்டிக்கின்றோம். நீங்கள் ஏன் சாலை வசதி அமைத்து கொடுக்கவில்லை என்று நாம் கேட்கவில்லை. அது அவர் என்ன சொன்னார், ஏன் செய்யவில்லை என்பதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள, அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பண்போடு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக, அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நடந்து கொள்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் உங்களுடைய நாகரிக அரசியலா? இதுதான் மக்களுக்கான அரசியலா? நீங்கள் நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம், நாங்கள் 200 தொகுதிகளில் வெல்வோம், இப்பொழுது 234 வெல்வோம் என்று நீங்கள் ஒரு பக்கம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். இன்னொரு புறம் இது போன்ற சிறு சிறு எதிர்ப்புகள் வரும் பொழுது கூட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இது ஒரு சின்ன ஆரம்பம்தான். நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நீங்கள் மக்களிடம் வருகின்ற எதிர்ப்பை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள். ஏனென்றால் கீழ்த்தட்டில் அடிநிலையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் சில திட்டங்களை சொல்கின்றீர்கள், ஆம் ஏற்றுக்கொள்கிறோம், சில திட்டங்கள் பரவலாக செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களை விட பல மடங்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் புதிதாக திட்டம் கொடுக்கவில்லை என்றாலும் அது குறித்து அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஏற்கனவே அவர்கள் அனுபவித்து வந்த சௌகரியங்களை நீங்கள் இல்லாமல் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது உறுத்துகிறது. ஏற்கனவே அவர்கள் குறைந்த செலவில் அவர்கள் செய்து வந்த செயல்களை அதிக செலவு செய்து செய்யுகின்ற சூழ்நிலை வரும் பொழுது உங்களை எதிர்க்கின்றார்கள். நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நினைப்பில் கணக்கில் அடங்காமல் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வழங்கிவிட்டு இப்பொழுது அதில் கால்வாசி கூட நிறைவேற்றாமல் மீண்டும் அவர்களிடம் ஓட்டு கேட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதுதான் இங்கே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. பொதுவாக எவருக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான சூழ்நிலையை எவருக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் சரி. அதை விட்டுவிட்டு அவரை அடிக்கப் போவதோ அல்லது பேசுவதோ ஒரு தீர்வையும் தராது. இந்த காணொளியில் நாம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் இதெல்லாம் ஆரம்பம். இன்னும் பெரிய பெரிய எதிர்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்குள் சந்திக்க வேண்டியிருக்கும். மக்கள் மத்தியில் இது போன்ற எதிர்ப்புகள் வரும். இவற்றுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய வழக்கமான ரவுடிச வேலையை காட்டினால் இதை ஜனநாயக நாட்டில் யாரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். இதற்கு மேல் இது போன்ற நிகழ்வுகளில் எந்த மக்கள் பிரதிநிதியாவது ஈடுபட்டால் அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம், நீதிமன்றில் வழக்கே தொடுக்கலாம்.
அதற்கு வேண்டிய சட்ட உதவிகள் வேண்டுமென்றால் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் ஜனநாயக நாட்டில் மக்களை தாண்டி வேறு யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. அவர்களுடைய கேள்விகளுக்கு அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்குத்தான் மக்கள் பிரதிநிதிகள். அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கு அந்த பதவி எப்படி வரும்? இவ்வளவு சொகுசு எப்படி வரும்? எங்கிருந்து அந்த பணம் வரும்? எல்லாம் அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு தான். ஆகவே ஆதரவு கொடுத்த மக்களை அலட்சியப்படுத்திவிட்டு அவர்களை வசைபாடிவிட்டு அவர்களிடமே வாக்கு கேட்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் கூடுதல் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, எந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் தயவு செய்து மக்கள் கோபப்படும் பொழுது நியாயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் கேட்கும் பொழுது அதற்குரிய காரணத்தோடு பொறுமையோடு விளக்கிச் சொல்லுங்கள். அதைத்தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். எனவே சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்கள் தன்னுடைய செயலுக்காக அந்த பகுதி மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்த செயலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக எல்லோரிடமும் சாரி கேட்கின்ற முதல்வர் இதற்கும் சாரி கேட்க வேண்டும் என்பதுதான் நமது மேடையினுடைய நிலைப்பாடு. நன்றி, வணக்கம்.